ஷேய் ஏப்பா பெஸ்டோ பிரமா குரங்கம்மன் நோய் தமிழ்நாட்டில் வாசிட்டான் மந்திரி. முதலமைச்சர் கொடுத்துரு அப்படின்ட்டான். முதலமைச்சராக இருக்கிறவன் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் ஒரே கோடின்னு நியமிக்கான். வாய் வழியை சொல்லிக்கிட்டே இருக்கான். தமிழ்நாடு தான் ஓவராக போகிறான். இத்தனை கோடி தெருக்கோடியாக அமுக்கி விட்டுரு, திருவோடு கையில் கொடுத்துரு. புரியுதா? அவன் கட்சி கோடியில் போய் கோடின்னு அறிவித்த உடனே போய் திருவோட கையில் கொடுத்துரு. அன்றே எந்த மீட்டிங்கில் எங்கே போட்டாலும் எவன் போட்டாலும் மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர், பிரதமர், குடியரசர் எல்லாரும் அந்த கணக்கு போட்டாங்கன்னா நீ போய் திருவோட கொடுத்துரு. அது அந்த கட்டம் முடிஞ்சு போவோம். அந்த கட்டத்தில் பிடிபட்டு நீதிமன்றத்துக்கு உள்ளே கொண்டு வந்துடுவார் ஐயா நீதி அரசர். புரியுதா? கோடி பேப்பர் அடித்து பூமியில் விளையிறத விளைஞ்ச சாப்பாடு இப்போ இருக்குவார் சொல்லிட்டாரு. சாப்பிடுத நெல், கோதுமை, பூரா நவதானியங்களை இப்போ இறுக்கி விடுவார். இறுக்கி விடையில் அரசியல்வாதி ஆதார கார்டில் ஒருத்தர் ஓட்டு போட்டுக்காம பாரு, ஆணும் பெண்ணும் விரட்டி அடிக்க விட்றப்பா. அதான் திருவோடு. புரியுதா? நோய் இந்த மஞ்சனமா ஒரு நோய். மஞ்சமானா இது கணக்கு, பெரிய கணக்குப்பா. இதில் என்ன கணக்கு அப்படின்னா, ஊசியை கண்டுபிடிச்சிருந்தான் மருந்தை. அந்த மருந்தை போய் தயாரிக்கிறவன் கையில் பூரா திருவோட கொடுத்துரு. டெல்லி டு தமிழ்நாடு, வெளிநாடு மருந்தை தயாரிக்காம பார்த்தியா, திருவோட கொடுத்துட்டேன்னா அந்த திருவோட்டில் உள்ளே மாட்டிடுவான். அவன் மூளை செதறி போகும். அதான் பச்சை ஒட்டு நோய். அது உன் கையில் கொடுத்தாச்சு. அவனுக்கு மூக்கு வழியாக விட்டுரு. பச்சை ஒட்டு நோய் மண்டையில் போய் கரெக்டாக. ஆணுக்கும் பெண்ணுக்கும் தமிழ்நாடு தான் 100க்கு 100 விட சொல்லியிருக்காரு. ஒன்று பூரா மோசத்தில் அலையுது. புரியா? பச்சை ஒட்டு நோய் கணக்கு நம்ம போட்டால் 6 மாதம் கழித்து வரோம், 3 மாதம் கழித்து வரோம், நாளைக்கே வரோம், சொல்ல முடியாது. பச்சை ஒட்டு நோய் போட்டாச்சு. டாக்டர் இப்போ உருட்டி பார்ப்பான், பச்சை ஒட்டு நோய்க்கு என்ன எடுக்கலாம், பச்சை ஒட்டு நோய் கடவுள் போடுறாரு அப்படின்னு பார்ப்பான். டாக்டர் மண்டையில் போய் நீ என்ன செய்யணும், அவன் ஏசியில் உட்காந்துருப்பான். ஏசியில் உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டு ஊசியை குத்திக்கிட்டு பூரா பில்லுகளை போட்டு நடத்துதான். ஒரே இந்த பேப்பரில் தான் நிற்கான். அவனுக்கு முள்ளு காய்ச்சல். எப்பா நம்மகிட்ட எல்லா நோயும் இருக்காப்பா, எல்லா பவர் நம்ம கையில் இருக்காப்பா, ஐயா கையில் வச்சுருக்காரு. அந்த தான் உன்னை விட்டுருவார். டாக்டருக்கு பூரா முள்ளு காய்ச்சல், முள்ளு மாதிரி குத்தணும். அவனுக்கு மூளையில் ஓடாது. அப்போது எவனா காய்ச்ச மண்டையடி மாற்றி போவையில் மாற்றி குத்தி விட்ருவான். புரிஞ்சுக்கப்பா, பச்சை ஒட்டு நோய்க்கு டாக்டர் மூலியமாக போகணும். அப்போ எல்லா டாக்டருக்கும் திருவோடு கையில் கொடுத்துரு. முடிஞ்சு வச்சா கணக்கு போட்டாச்சு. அடித்து இன்னொருக்கு 3/4 சத்தியம்.